அந்த ஆளு என்ன நடந்தா என்ன, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். ஆய் போயிட்டு இருக்காரு. ஐயோ 30 நாள் ரமதான் பயணத்தில் நாள் 19 நம்ம 10,000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ற ஜர்னில இருக்கும். நீங்க நம்ம பேஜுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்மள ஃபாலோ பண்ணி விட்டு பாருங்க. நீங்க பண்ற சின்ன ஃபாலோ நமக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலையிலே ஃபஜர் தொழுதுட்டு கபர்ஸ்தானை போய் பார்க்கலாம் தான் ஒரு பிளான். ஆனா கபர்ஸ்தான் திறக்க லேட் ஆகும்னு சொன்னனால நானும் என் நண்பரும் பெசநகர் பீச்சுக்கு போயிட்டோம். அந்த ஆளை முட்டா என்ன இப்போ செத்துப்போ. பீச்சுக்கு போனால் நாய்க்கும் மாடுக்கும் செம்ம சண்டை. சரி இயற்கையை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வெறும் சண்டே நின்று வேடிக்கை தான் பார்த்தோம். காலையில் கிளைமேட் அருமையாக இருந்த காரணத்தினால் நண்பருக்கு ஒரு புகைப்படம் ஒன்று எடுத்து கொடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அப்புறம் மாலை நேரத்தில் மண்ணடியில் இந்த கடையை பார்த்தேன். மண்ணடியில் மலேசியன் ஜாமா, பேர் இது செண்டாலாம். தேங்காய் பாலாண்ணா இது? ஆமாப்பா. இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா மண்ணடி ஈத்கா பள்ளிவாசலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் வாங்கிட்டு நோம்பு திறக்க வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த செண்டோல் மேலே தான் என் கண்ணு இருந்துச்சு. நல்ல ஒரு தேங்காய் பால் ஜூஸ் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடையை மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. செண்டாலை குடிச்சிட்டு மெண்டால் மாதிரி இல்லாமல் நானும் என் நண்பரும் தெளிவாக போயிட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ பார்க்க என் நண்பர்கள்லாம் கேட்குற ஒரே கேள்வி தான், ஜிம் கண்டென்ட்லாம் போறேடா, உனக்கு கேர்ள்ஸ்லாம் நிறைய மெசேஜ் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. கேர்ள்ஸ் மெசேஜ் பண்ணதோ இல்லையோ, கேர்ள்ஸ்லாம் நிறைய மெசேஜ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி மெசேஜை தவிர்த்துக்கோங்க. அத்துடன் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பாய், குட் நைட். நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.